ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் கூறியது தவறில்லை எனவும், கூட்டணியில் உள்ளவர்களுக்கு கருத்து சொல்ல சுதந்திரமும் உரிமையும் உள்ளது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திருமாவளவன் அவர்கள் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்காரு. அது போட்டதும் அவருடைய அட்மின் தான், அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான். அதுக்கு உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்காரு. ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின்கிட்ட கேட்டு சொல்றேன்னு அவரே சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை அவங்க கேட்கறத எல்லோருக்குமே உரிமை இருக்கு. கட்சி நடத்துறதே எல்லோரும் கட்சி நடத்துறத ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லோரும் அந்த கருத்தை சொல்றாங்க. கட்சியை ஆரம்பிக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யதார்த்த நிலவரங்கள் இது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது, மக்கள் யார் ஆதரிக்கிறாங்க, அதோடு தான் நம்ம முதல்ல இந்த கூட்டணி என்பதே பார்த்திங்கன்னா நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் அதை உருவாக்கினாங்க. ஒவ்வொருத்தருடைய சக்தியும் நமக்கு பிரிந்து கிடைக்கிற சக்திகள் அது பயன்படாமல், மக்கள் சேவைக்கு பயன்படாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மத்தியிலும் ஆட்சியில் இருப்பாங்க, மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எடுத்த அந்த முயற்சி தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க. ஆகவே அதிலிருந்து தான் அந்த கூட்டணி நம்ம பண்ணுறோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, உரிமை இருக்குது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அந்த உரிமையை அவர்கள் கொண்டு வருவதற்கும், சொல்வதற்கும், வெளிப்படுத்துவதற்கும், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் முழு சுதந்திரம், உரிமை இருக்கிறது.